நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். என்ன மாதிரி பேச்சு அது? இந்து மதத்தினுடைய தீப தூண் ஏற்றுற இடத்த வந்து சுடுகாட்டுக்கு சமமா பேசி ஒப்பிட்டு பேசுறாரு இந்த ரகுபதி அவர்கள். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் பாடி போய் எடுப்பாங்க, அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. அப்ப ரகுபதி அவர்களுடைய வீட்டு திருமணம் நடக்கும்போது நீங்க ஐயரை வச்சு கர்மாதி பண்ணிட்டு தான் பண்ணுவீங்களா கல்யாணம்? இவர்களாம் அமைச்சர்கள், அடிப்படை ஒரு மாண்பற்றவர்கள், அடிப்படை அறிவற்றவர்கள். இந்துக்களுக்கு எதிராக இந்த தீபத்தூண் விஷயத்திலே எவ்வளவு நாடகம்! அது வந்து சர்வேக்கல். யாரு சொன்னது சர்வேக்கல்? எந்த கவிதை இது வரைக்கும் எழுதிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கவிஞ்ச கனிமொழி, புழுகு முட்டை கனிமொழின்னு சொல்லணுங்க. மேல்முறையீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. யாரு? உங்க அப்பா வீட்டு காசா? சேகர் அப்பா வீட்டு காசா? ஸ்டாலின் அவருக்கு அப்பா வீட்டு காசா? ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, பைத்தியக்காரர்களை வச்சுட்டு ஆட்சி நடத்த போறாரு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத் மாதா செந்தில் நம்மளோட அணிஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக வந்து ஜட்ஜ்மெண்ட்டுமே இந்த சைடு வந்திருக்குது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக பார்க்குறீங்களா நீங்கள்? அதாவது திமுகவினுடைய இந்து விரோத போக்குக்கு திமுக தொடர்ந்து சட்டவிரோதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிபதியை வந்து யாரெல்லாம் இழிவுபடுத்தி ஜிஆர் சுவாமிநாதன் பற்றி தவறான ஒரு விஷயத்தை பரப்புனாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து இந்த தமிழக அரசாங்கம் செயல்பட்டுச்சு. நீங்க ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன தீர்ப்பு தவறுன்னு சொல்லி அதுக்கு எதிராக பேசினீங்களே, இப்ப 2 நீதிபதிகள் தலைமையிலான இந்த பெஞ்சில் அதை ஏற்றுக்கொண்டு அது சரி என்று இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்குது. இப்ப ராமகிருஷ்ணன் அவர்களையும் இப்போது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களையும் அதே மாதிரி விமர்சிக்கிறதுக்கு தயாராகிறீங்களா? அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக, நீதிமன்றத்துக்கு எதிராக, நீதிபதிக்கு எதிராக இப்போ வரை சட்டவிரோதமான தீர்ப்புன்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, சட்டத்துறை அமைச்சர் வந்து ரகுபதி பேசுறாருங்க. இது எவ்வளவு பெரிய இழிவான ஒரு விஷயம்! ரகுபதி அவர்கள்லாம் அமைச்சருக்கான அடிப்படை தகுதி இருக்கா? சுடுகாட்டில் வந்து எப்பவும் வழக்கமாக எரிக்கிற இடத்துல தான் எரிப்பாங்க, இப்போ மாற்றி எரிக்க மாட்டாங்கன்னு தீபம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தூண் இருக்கிற இடத்த அவர் என்ன பண்ணுறார்? ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ ரகுபதி அவர்களுடைய வீட்டு திருமணம் நடக்கும்போது கர்மாதியை வச்சு நீங்கள் ஐயரை வச்சு கர்மாதி பண்ணிட்டு தான் பண்ணுவீங்களா கல்யாணம்? என்ன மாதிரி பேச்சு அது? இந்து மதத்தினுடைய தீப தூண் ஏற்றுற இடத்த வந்து சுடுகாட்டுக்கு சமமா பேசி ஒப்பிட்டு பேசுறாரு இந்த ரகுபதி அவர்கள். பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், ரகுபதி அவர்களாக இருக்கட்டும், அல்லது சோத்தத்துங்கிறீரா அதத்துங்கிறான்னு சொல்லி இந்த பக்தர்கள் மத்தியில் போயிட்டு ஒரு தேர் பவனி வரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து இழிவா பேசுறார் சேகர் பாபு. இவர்கள்லாம் அமைச்சர்கள், அடிப்படை ஒரு மாண்பற்றவர்கள், அடிப்படை அறிவற்றவர்கள். இவர்கள்லாம் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? 23ஆம் புலிகேசியில் சொல்ற அந்த வடிவேலுடைய அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த இந்துக்களுக்கு எதிராக இந்த தீபத்தூண் விஷயத்திலே எவ்வளவு நாடகம்! அது வந்து சர்வேக்கல். யாரு சொன்னது சர்வேக்கல்? உதயநிதி தலைமையிலான அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்களா? இல்ல கனிமொழி இஷ்டத்துக்கு போயிட்டு பாராளுமன்றத்தில் இந்த சர்வேக்கல்னு சொல்றீங்களா? யார் நீங்க? என்ன ஆராய்ச்சியாளரா நீங்க? கவிஞர்னு சொல்றதே எங்களால நம்ப முடியல. எந்த கவிதை இது வரைக்கும் எழுதிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கவிஞ்ச கனிமொழி, புழுகு முட்டை கனிமொழின்னு சொல்லணுங்க. இப்ப இந்த கல் வந்து சர்வே கல்லுன்னு சொல்லி அவங்க தான் பொருளையே கலப்புனாங்க. முதல்ல பாராளுமன்றத்துல இருந்து பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அரசு தரப்புல இது வந்து சமணர்கள் காலத்தினுடைய விளக்கு தூண். அப்ப கனிமொழி சொன்னது போய் தானே? அப்ப திமுகவே போய் தானே? அப்ப திமுக அரசாங்கமே ஏமாற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக நீதிமன்றத்தில் போயிட்டு இது விளக்கு தூணு அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க? சொல்றாங்க சர்வே கல் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளில் போயிட்டு நீங்க கேட்குறீங்களா? நான் கேட்குறேன், கோரிப்பாளையத்தில் சிக்கந்தனுடைய தர்கா இருக்குன்னு சொல்றாங்க, ஆவணம் இருக்கு. அதை பத்தி பேசுவீங்களா? அதை பத்தி ஏதாவது ஒரு முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு துணிவு இருக்கா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இது வரைக்கும் வாய் திறக்கலங்க. இதுவரை திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்த தீர்ப்புகள் வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வாய் மூடி மௌனியாக இருந்து கொண்டு இந்துக்களுடைய இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த தீபத்தூணில தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. யாரு? உங்க அப்பா வீட்டு காசா? சேகர் அப்பா வீட்டு காசா? ஸ்டாலின் அவருக்கு அப்பா வீட்டு காசா? எங்களை போன்ற இந்துக்களுடைய காணிக்கை பணம், உண்டியல் பணம், கோயிலுக்கு நம்பிக்கையா கொடுத்த அந்த பணத்தை எடுத்து கோயிலுடைய கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு செலவு பண்றீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம்! இப்படி தொடர்ந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அமைச்சர்களும்
அது ரகுபதியாக இருக்கட்டும், சேகர்பாபுவாக இருக்கட்டும், இல்லை பொன்முடியாக இருக்கட்டும், இந்த அமைச்சர்கள் எல்லாம் பேச்சுக்கள் ரொம்ப அநாகரிகமாக, ரொம்ப ஆபாசமாக இவருடைய பேச்சுக்கள் பொது இடத்துல, பொது வெளியில் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா டிஜி கோவிந்தராஜ் என்பவர் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கக்கூடிய திமுக பலார் அறைகிறாரு. இதே இந்த அமைச்சர்கள் கேஎஸ்எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒருத்தவங்க பெட்டிஷன் கொடுக்க வந்த அந்த அம்மாவை தலையில தூக்கி பேப்பர் வச்சு அடிச்சாரு. இதே நாசர் என்ன பண்ணார், கழுத்துக்கு அடிக்கிறாரு. என்னங்க இவங்க பைத்தியக்கார ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தர்பார் என்ன தர்பார் இது? இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டை எப்படி இவர்கள் மாற்றப் போகிறார்கள்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருனாரு. ஸ்டாலின் தான் வராரு, பைத்தியக்காரர்களை வச்சுட்டு ஆட்சி நடத்த போறாரு. இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. இது வேதனைக்கான விஷயம். இந்த தமிழ்நாடு பகுத்தறிவுக்கான நாடுன்னு சொல்றீங்க, இந்த தமிழ்நாடு சமூக நீதிக்கானதுன்னு சொல்றீங்க. ஏங்க அப்ப இந்துக்களுக்கு சமூக நீதி கிடையாதா? இந்துக்களுடைய அந்த தீபத்தூணை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அது சர்வே கல்லுன்னு சொன்னாங்களே, கனிமொழி, உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அப்ப இந்த மாதிரி இந்துக்களுடைய நம்பிக்கைகளிலே, இந்துக்களுடைய வழிபாட்டு விஷயங்களிலே தொடர்ந்து இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இழிவான விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இங்க தீர்ப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த அரசாங்கத்தை பத்தி தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி யார் சொல்றாங்க தெரியுங்களா? தர்கா சொல்லல, தர்காவினுடைய வழக்கறிஞர் சொல்லல, இந்து அறநிலையத்துறையினுடைய வழக்கறிஞர் இது தர்காவுக்கு சொந்தமான இடம், இந்த தூண் இருக்கிற இடம்ன்ற. இது எவ்வளவு சிறுபுள்ளத்தனமான விஷயமா இருக்குன்னு சொல்லி நீதிபதி என்ன சொல்றாரு, கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் சிறுபுள்ளத்தனமா இருக்கியா அப்படின்ட்டு. அப்ப இந்த அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை எதற்காக இருக்கின்றது? எங்களுடைய கோயிலுடைய சொத்துக்களை நீ மற்றவர்கள் சொந்த வாதாடுறதுக்காக தான் இருக்கிறீங்களா? நீங்க இந்த ஆட்சியானது இது அரசியலுக்காக, எப்படி தீர்ப்புல ரொம்ப தெளிவாக இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணத்தை கிழிச்சிருக்காங்க. அரசியலுக்காக, உங்களுடைய சுயலாபத்திற்காக நீங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இந்த மாநில அரசு கீழ்நிலைக்கு சென்று விட்டது. எப்படி சொல்றாரு தெரியுங்களா? நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அரசியலுக்காக, உங்களுடைய வாக்குகளுக்காக நீங்க கீழ்நிலைக்கு சென்று விட்டீர்கள். யாரு? இந்த தமிழக அரசாங்கம். ரொம்ப மட்டமாயிட்டீங்க ஏன்றாங்க, ரொம்ப கேவலமாயிட்டீங்கன்றாங்க, ரொம்ப கீழ்த்தரம் ஆயிட்டீங்கன்றாங்க. நாங்களே இந்த வார்த்தைகளை சொல்றதுக்கு யோசிப்போம். ஆனா நீதிபதி சொல்லிட்டாங்க இந்த தமிழக அரசு எப்படி கீழ்த்தனமா இருக்கு பாருங்களா. ஆனா சார் வாதம் வைக்கும்போது நிச்சயமா வாதம் வச்சிருப்பாங்களே சார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துரு சார், இதை பத்தி பேத்தன அப்படின்ட்டு. அதுதான் இந்த வார்த்தையே பாத்தீங்கன்னாக்க அபத்தமானதுன்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை வைக்கும் போது தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், இதனால மத மோதல்கள் வரும்லாம் இவங்க சொல்றாங்க. இது ரொம்ப அபத்தமானது. எப்படிங்க வரும்? கோயில் சார்ந்த விளக்கு ஏற்றக்கூடிய, தீபம் ஏற்றக்கூடியவர்கள் கொண்டு போய் மேல தீபம் ஏற்றினா எப்படி மத கலவரம் வரும்? எங்க கீழே இருந்து மேல செல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் பழனியாண்டவர்களுடைய படிக்கட்டில் ஏறிதான் மேல போறாங்க. அப்ப மேலே செல்லக்கூடிய அந்த தீபம் ஏற்றுவதற்கு வரக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் எப்படி எதிர்ப்பார்கள்? அப்ப அவங்களே இந்துக்களுடைய கோயிலுடைய பாதையிலே போய் தான் அவங்க தர்கா வழிபாடு கொண்டாடுறாங்க. அது இந்துக்களுக்கும் தெரியும், முஸ்லீம்களுக்கும் தெரியும். அப்ப தீபமேற்ற செல்லும் பொழுது அங்க தர்காவினுடைய நிகழ்வுகள் எதுவும் கிடையாது. கார்த்திகை தீபத்துக்கு அங்க முஸ்லீம்கள் அங்க இருக்க போறது இல்ல. போலீஸ் பாதுகாப்போடு கோயில் சார்ந்த நிர்வாகிகள், கோயில் சார்ந்த விளக்கேற்றக்கூடியவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்றி விட்டு கீழே இறங்கி விடுவார்கள். அதோட அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. அப்ப இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பே அங்க இல்லை. நீங்கள் மத ரீதியான பிரச்சனைகள் அல்லது கலவரம் வரும் என்று சொல்லுவது அபத்தமானது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் நீதிபதி. இந்த அளவுக்கு வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இவர்கள் முட்டாள்தனமான வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோயிலுக்கு எதிராக, கோயில்களுடைய நம்பிக்கைக்கு எதிராக, சட்ட ஒழுங்குக்கு இவர்களே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையிலே இருந்திருக்கிறார்கள் என்று நாங்க சொல்லலைங்க, இந்து மக்கள் கட்சி சொல்லலைங்க, அர்ஜுன் சம்பத் சொல்லல, சொல்லுவது நீதிபதிகள். அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கின்றார்கள். இன்னொரு கேள்வி என்ன, எப்ப தீபத்தை ஏத்துவாங்க? அதாவது இப்ப என்னன்னா 6ஆம் தேதி 1ஆம் மாசம் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அறுபடை வீடுகள் உடைய இந்த முருகப்பெருமானுடைய முதற்படை வீடு, இதை குறிக்கும் வகையிலே 6/1 மாசம் இது வந்திருக்கிறது. எங்களுடைய முருகனுடைய தீர்ப்பா நாங்க பார்க்கிறோம். இது மேலே கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய அந்த நாளில் தான் தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு மேலே ஆட்சியர் சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த கோயிலில் பணி செய்யக்கூடியவர்கள், அந்த கோயிலில் தீபம் ஏற்றக்கூடியவர்கள் சென்று தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வை நடத்த வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும் என்றுதான் இன்றைய தீர்ப்பானது வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். மக்கள் எல்லாருமே போலாங்களா? நிச்சயமாக மக்கள் செல்வதற்கான அனுமதி அங்கு தரப்படவில்லை. நாங்களும்
மக்கள் செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. இப்போ திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பக்தர்கள் கொண்ட குழுக்கள் போய் சென்று மேலே தீபம் ஏற்றுவார்கள். பொதுமக்கள் எல்லோரும் மலையில் ஏறக்கூடிய அந்த சூழ்நிலை இப்பொழுதுக்கு அனுமதி இல்லைன்னு தான் திருவண்ணாமலையிலையும் இருக்கு. ஓகே ஓகே. திருவண்ணாமலை எல்லாரும் ஏற விட மாட்டாங்க. ஒரு கட்டங்களில் ஏறினாலும் இப்போ அது ஏறதுக்கான அனுமதிகள் இல்லை. அதுபோல எங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் நின்று கொண்டு வீட்டிலே இருந்து மலை உச்சியிலே பார்த்து அந்த தீபத்தை வணங்க வேண்டும். அந்த வணங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பை தவிர அங்கே தர்கா பக்கத்தில் ஏற்றணும் அல்லது தர்கா இருக்கிற இடத்துல மக்கள் போயிட்டு அங்கே பிரச்சனைகள் ஏற்படணும்னு யாருமே விரும்பலை, யாரும் நினைக்கவும் இல்லை. அரசாங்கமே நினைக்குது, அரசாங்கமே இதை உருவாக்க பார்க்குது, அரசாங்கமே இந்து முஸ்லீம் பிரச்சனைன்றதை இதை மூட்டி விடுது. அப்போ பல இடங்களிலே பல மலைகளுக்கு பக்கத்தில் மசூதிகள் இருக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்க அங்கே தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. ஆனால் இவங்க என்னன்னா இந்த திருப்பரங்குன்றத்தில் இதை வைத்து முஸ்லீம் இந்து பிரச்சனையை உருவாக்க நினைக்கின்றார்கள். அதுதான் இந்த தீர்ப்பிலையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். இதில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் எந்த விதமான வாய் திறக்காமல் இருப்பது மிக வேதனைக்குரியது. மேல்முறையீடுக்கு போய் செய்கிறீங்க, இன்னும் உச்சநீதிமன்றம் வேற போக போறீங்கன்றீங்க. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இன்னும் எத்தனை கோடி பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போறீங்களோ தெரியல. அப்போ இவைகள் எல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக, இந்து நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கின்றது. எனவே இந்த இந்து சமய அறநிலையத்துறை கலைக்க வேண்டும். அறமற்ற இந்து சமயத்திற்கு நன்மை கூட செய்யாத இந்த துறை எதுக்கு? அதுக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு? அமைச்சருக்கு சம்பளம் எதுக்கு? அதிகாரிகளுக்கு சம்பளம் எதுக்கு? எங்களுக்கு எதிராக போய் மேல்முறையீடு பண்ணுறதுக்கா? அதுக்கு தான் ஈவோக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா எங்கள் காசு எடுத்து? அப்போ இது முழுக்க 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 இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு எதிராக, கோயில்களுக்கு எதிராக, எங்கள் நம்பிக்கைகளுக்கு எதிராக, தீபம் ஏற்றுவதற்கு எதிராக செயல்பட்டதிலிருந்து இவர்களுடைய எண்ணம் தெரிஞ்சு போச்சு. இந்த திமுகவினுடைய எண்ணம், இந்து சமய அறநிலையத்தினுடைய எண்ணம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கின்றது. எனவே விரைவில் வந்து இதுக்கான ஒரு மாற்றம் ஏற்படும், தீபம் ஏற்றப்படும். இந்த தீபமானது அதர்மத்தை பொசுக்குகின்ற தீபம், அதர்ம ஆட்சியை பொசுக்குகின்ற தீபம், அது நிச்சயம் ஏற்றப்படும். இந்த அதர்மவாதிகள் அகற்றப்படுவார்கள். ஓகே சார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல கோர்ட்டில் போய் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா சர்வைக்கல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் 2 நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சமணர்கள் உட்காந்து அது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏற்றக்கூடிய தீபன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா வக் போர்டு உள்ளே வந்தாங்க. இது வந்து எங்களோட வக் சொத்து, அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி நிச்சயமாக அங்கே தீபமே ஏற்றக்கூடாதுன்னு ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க திமுக? அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை, இந்து இயக்கங்களை திருப்பி விடணும்னு பார்த்தாங்க. திருப்பரங்குன்றத்தில் அத்தனை ஓட்டர்ஸ் முஸ்லீம்ஸ் இருக்காங்களா என்ன? திருப்பரங்குன்றத்துக்கான விஷயம் இல்லை. இப்போ விஜயினுடைய வருகைக்கு அப்புறமா மைனாரிட்டியினுடைய ஓட்டு இவங்களுக்கு அப்படியே மாறுது. இப்போ முஸ்லீம்களுடைய ஓட்டு, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு, ஏன்னா ஜோசப் விஜய்ங்கிறதுனால கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு அங்கே போகும். அப்போ முஸ்லீம்களுடைய ஓட்டும் நிச்சயமாக மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு போகும். இவர்களுடைய வாக்கு வங்கியை ஸ்ட்ராங்கா உருவாக்கிக்கணும்னா முஸ்லீம்களுக்கு நாங்க தான் இருக்கோம், எங்க அரசாங்கம் தான் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு, இந்துக்களுடைய நம்பிக்கைகளை எப்படியாவது கேவலப்படுத்தியாவது உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டுறதுக்காக இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்த ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. அப்ப இதுல வந்து என்னன்னா திட்டமிட்டு மேலே சென்று தீபம் ஏற்றி இருந்தாங்கன்னா 2 நிமிஷத்து வேலை, எல்லா வேலையும் முடிஞ்சது. யாரும் அதுவும் யார் போய் ஏற்ற போகிறாங்க? நாங்களா போய் ஏற்ற போகிறோம், இல்லை மக்களாக போய் ஏற்ற போகிறாங்க, கோயில் நிர்வாகம் போய் மேலே ஏற்ற போகிறாங்க, வர போகிறாங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் போலீஸ் போக போகுது, வரப்போகுது. அந்த மலை உச்சியில் போய் யார் வந்து இப்போவே எங்களுக்கு ஏற்றணும்னு நினச்சாக்க நாங்கள் இப்போ போய் ஏற்ற முடியாதா? அப்போ இப்போ பாதுகாப்பு போட்டிருக்கக்கூடிய அரசாங்கம், காவல்துறை, நீங்கள் மேலே ஏற்றும் போது பாதுகாப்பு போட்டு நீங்கள் பாதுகாப்போடு இறக்க போகிறீங்க. இப்போ அவங்களோட நோக்கம் தீபம் ஏற்றுவதல்ல. இப்போ இந்த சுடுகாட்டோட பணத்தோட சம்மந்தப்படுத்தி ரகுபதி பேசும்போதே தெரிஞ்சுக்க வேணாமா, இவங்களுடைய மனசு வந்து இங்கே தீபம் ஏற்றப்படுவதல்ல, முஸ்லீம் இந்து பிரச்சனை உருவாகணும், அதில் முஸ்லீம்களோட வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு வரணும். அப்போ அந்த நிலைப்பாட்டின் காரணமாக விஜயினுடைய வருகை தான் இந்த திருப்பரங்குன்றத்திலே இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை தன் வயப்படுத்துவதற்காக திமுக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் உண்மையிலேயே உண்மையான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்தது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சர்க்கிள் ஆயிடுச்சு. என்னென்னா பூர்ணச்சந்திரனுடைய உயிரிழப்பு, திமுகவினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் பல பேர் வந்து திமுகவில் இருந்து இந்த காரணத்தால் வெளியேறியிருக்காங்க. உண்மையிலே திமுகவில் இருந்தால் கூட பல இந்துக்கள் வந்து மனசு வேதனையில் இருக்கிறாங்க. இந்த திமுகவினுடைய தலைமை ஏன் இப்படி பண்ணுது
இந்த விஷயத்துல அப்ப முருகருடைய தீப விஷயத்துல எதிராக இருக்குதே அப்படின்னு இந்துக்கள் மத்தியில விழிப்புணர்வு வந்திருக்கு. முஸ்லீம்கள் மத்தியில ஒன்றும் பெருசா இல்லை. ஏன் தெரியுங்களா? தர்கா என்பது முஸ்லீம் வழிபாட்டுக்கு எதிரானது. எந்த தமிழ்நாடு ஜவுல் ஜமாத் பேசிட்டா பாத்தீங்களா? இந்த SDP, இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், அது கூட வந்து இந்த திருமாவளவன் போன்றவர்கள், இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இது பெருசா சொல்லுவாங்க. ஏன்னா தர்கா வழிபாட்டை இஸ்லாமியர்கள் அவங்க ஷிர்க் என்று சொல்லி ஏற்க மாட்டார்கள். அப்ப முஸ்லீம்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக தான் இந்த தர்காவை பார்க்குறாங்க. அதனால ஜமாத்துக்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப இது இஸ்லாமிய பிரச்சனை அல்ல. இது இவர்கள் இந்த திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் இதிலே ஒரு இந்து இஸ்லாமிய பிரச்சனை இருப்பது போல உருவாக்கி அதுல குளிர்காய பார்த்தாங்க. அது அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கின்றது. அது ஒரு நபர் நீதிபதியினுடைய தீர்ப்புல இருந்து கொஞ்சம் வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 நபர் நீதிபதி. அப்ப இவங்க எல்லாருமே சங்கிகளா? அப்ப எல்லா நீதிபதிகளும் சங்கிகள் என்று இவர்கள் சொல்லுவார்களா? அப்ப இந்த விஷயத்துல முழுக்க 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 திமுக எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நடக்க போறது 2026 திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடியாக உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி முஸ்லீம்களுடைய ஓட்டுக்காக இந்த விஷயத்தை எடுத்து இந்துக்களுடைய பெரும்பான்மை ஓட்டுகளும் அவங்களுக்கு வரப்போறது இல்லை. இஸ்லாமியர்களும் மத கலவரங்களை ஏற்படுத்த நினைக்கின்றது திமுகவுக்கு நிச்சயமாக சவுக்கடி கொடுப்பார்கள், எதிர்ப்பார்கள். இது இந்து இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமை திமுகவினுடைய வீழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் நடக்கும். ஓகே சார். பட் இருந்தாலுமே 2026 எலெக்ஷனுக்கு இப்போ எல்லாமே அவங்க தயாரான மாதிரி இருக்குது. ஆனால் எதிர்கட்சி நீங்களாம் தயாரான மாதிரி இல்லையா சார்? பாருங்கள், மடிக்கண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 3000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எலெக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜகவினர் வந்து அப்படியே சைலண்ட் மோடில் இருக்கிற மாதிரில சார் இருக்குது. அதாவது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம் நிறைய செஞ்சார், ஜெகன்மோகன் ரெட்டியா. ஆமாம் ஆமாம். இவங்க விட அவர் டாப் ஆட்டோக்காரங்களாம் 30,000 40,000 வாரி இறைச்சார். லட்சக்கணக்கான கோடிகள் வந்து என்ன பண்ணாரு, மக்கள் மத்தியில் இறைச்சாரு. கடைசியில் என்னன்னாரு, சீட்டு அட்ரஸ் எல்லாம் போயிட்டு இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்காவது தெரியுதா? தெரியாது. என்னைக்குமே வந்து மக்களை வந்து நீங்க கொடுக்கறத வந்து நீங்க பொங்கலுக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்தீங்க, 2022 பொங்கல் வந்துச்சு, என்ன கொடுத்தீங்க நீங்க? ஒண்ணுமே கொடுக்கல. 2023 என்ன பண்றீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா 2024 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 25 ஒண்ணுமே கொடுக்கல. 2025 ஒண்ணுமே கொடுக்கல. இப்போ வந்த உடனே 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கடைசியில் வந்து சாவு போகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்கிற மாதிரி என்னை காப்பாற்றுங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறத மக்கள் பார்த்து நம்ப மாட்டாங்க. நீங்கள் மடிக்கணினி அப்போ 4 வருஷமாக படித்த மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்போ இந்த 4 ஆண்டு காலமாக யாரும் மாணவர்கள் படிக்கலையா? மாணவர்களே இல்லையா? அப்போ அந்த மாணவர்கள் கொடுக்காம அவங்க இந்நேரத்துக்கு பாஸ் அவுட் ஆகிருப்பாங்களே, எத்தனை பேர் கல்லூரியை முடித்து வெளியே போயிருப்பாங்களே. அப்போ அவர்களுடைய மடிக்கணினி யாரை ஏமாத்துறீங்க? நீங்க மாணவர்களுக்கு மடிக்கணினியா கொடுக்குறீங்க. உங்களுடைய இந்த தேர்தல் 2026 வரதுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க. உங்களுடைய லஞ்சம் இது, ஊழல் இது. இதை இந்த கடைசி நேரத்தில் வந்துட்டு மக்களுக்கு நான் செய்கிறேன். சரி, இப்போ அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து அவர் திரும்பவும் நான் தரேன், 50% வந்து அவருடைய சம்பளத்திலேருந்து கடைசியாக அவருக்கு வேலையை விட்டு போகும்போது 50% அந்த பணத்தை நான் வந்து பென்ஷனாக தரேன்றாரு. இப்போ இந்த அறிவிப்பு வந்த உடனே இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஆட்சி அவங்களுடைய ஆட்சி இல்லை, அவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. இதை கலைப்பு விட்டுட்டு என்ன பண்ணுவார்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் அவங்க அதை வந்து அந்த வேதனைகளை அந்த பிரச்சனை அனுபவிக்கிட்டோம். 9.5 லட்சம் கோடி கடனில் இருக்குங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய என்ன போன்றவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே 4.5 லட்சம் கோடி 4.5 லட்சம் ரூபாய் இதுவரை கடனில் இருந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாரையும் கடன்காரன் ஆகிட்டுச்சு. அப்போ பழைய பென்ஷன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி வந்து அவங்க வந்து ஒதுக்கணும், நிதி பட்ஜெட் ஒதுக்கணும். அப்போ இவ்வளவு நிதிகளும் எங்கே இருக்கு? எப்படி இதை நடைமுறைப்படுத்த முடியும்? வரக்கூடிய அரசாங்கம் இவர்களுடைய அரசாங்கம் இல்லை, இவர்கள் வரப்போறது இல்லை. எனவே வரக்கூடிய அரசாங்கம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த கஜனாவை காலி செய்யக்கூடிய ஒரு சதி. அப்ப நீங்க வந்து இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஒரு வேதனை, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவர்கள் பணி நிரந்தரம் கேட்கறாங்க, அவங்க கான்ட்ராக்டர் மூலமா சம்பளம் வரலன்றாங்க. அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த தூய்மை பணியாளர் சாக்கடையில் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் கருணாநிதி சமாதியில போய் கூட மன்றாடிட்டாங்க. இங்க எதுவுமே செய்யலையே. அப்ப பாமர மக்களுக்கு எதுவும் செய்யாமல் அரசு ஊழியர்களுக்கு நான் செஞ்சுட்டேன், நான் மடிக்கணினி கொடுத்துட்டேன், நான் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டேன், இவர்கள் எல்லாம் கடைசி நேரத்தில் இவர்கள் செய்கின்ற தில்லுமுள்ளு வேலை. இதை மக்கள் என்னைக்கும் இதை நினைச்சு ஏமாற மாட்டாங்க. வரக்கூடிய 2026 திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்றுதான் 90% மக்கள் எண்ணுகிறார்கள். திமுக காரனே திமுக வரணும்னு விரும்பலங்க. ஏங்க கள்ளசாராய ஆட்சி, போதை ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க. ஏங்க இன்றைக்கு கூட நான் வரக்கூடிய இந்த KK நகர் எம்ஜிஆர் நகர் பகுதியிலே போதையினுடைய அந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக நீ காவல் நிலையத்தில் போய் போராடிட்டு வரேன்.
போதையா சார்? தமிழ்நாட்டில் போதையே இல்லைன்னு மாசு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்கிறவங்க உண்மையான போதை இல்லாமல் இருந்தால் தான் சொல்லுவாங்க. ஆனால் போதையில் இருக்கவங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, போதை கலாச்சாரம் இல்லைன்றாங்க பாரு, அவங்களே போதையில் இருந்தால் தான் அப்படி சொல்லுவாங்க. என்ன சார் இது, யார் சார் இது இப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாடு தள்ளாடிட்டு இருக்கு, தமிழ்நாடு கஜானா தள்ளாடுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் போதையில தள்ளாடிட்டு இருக்கான். கஞ்சா போதைகள் எல்லா இடங்களிலும் இருக்கு. அவர் சொல்லி தான் கடைசியில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லே கஞ்சா செடி வளர்ந்துச்சுங்க. நான் இப்போ காட்டுறேங்க, நான் இந்த அசோக் நகர் பகுதியிலே அந்த கஞ்சா செடி இருக்கிறது நான் காட்டுறேங்களா? பார்க் பக்கத்தில் கஞ்சா செடி வளர்த்துட்டு இருக்காங்க, அசோக் நகர்ல இருக்குதுங்க. தினசரி கஞ்சாவை அவர்கள் அந்த இலையை பிச்சு அவங்க கஞ்சாவை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. என்னங்க இது? இந்த அரசாங்கம் வந்து உண்மையிலே சொல்ல போனாக்க இது விஷயமாக யாரெல்லாம் அரசாங்கத்திற்கு காவல்துறைக்கு தகவல் தருகிறார்களோ அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 0% எப்படி 0% கஞ்சா இல்லையா? என்னங்க இதெல்லாம் வந்து இவரெல்லாம் அமைச்சர் எப்படிங்க? ரெமிடைசர்னு நம்ம கொரோனா காலத்தில் கொடுத்த அந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்க அது பச்சை தண்ணி தான், வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அவர் தான் இந்த 0% போதை இல்லைன்னு சொன்ன அமைச்சர். ஏங்க உண்மையிலே இந்த அமைச்சர்களுக்கு அந்த துறை சார்ந்த நாலேஜ் இருக்கா அல்லது அடிப்படை அறிவு இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை. இவர்கள்லாம் வந்து உண்மையிலே சொல்ல போனாக்க திமுகவுக்கு இவ்வளோ ஒருத்தங்களா விசுவாசமாக இருந்தாங்கிறதுக்காக அவர்களாம் அமைச்சராகிட்டாங்க. மற்றபடி அங்கே துறை சார்ந்த அனுபவம் என்பது அவர்களுக்கு ஒரு துளியும் இல்லை. அடிப்படையாக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய அந்த ஒரு பண்பு கூட அவர்களிடத்தில் இல்லை. எனவே இந்த தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை என்பது 2026 மிக மோசமாக திமுக வீழ்த்தப்படும். திமுகவை மக்கள் யாரும் விரும்பவில்லை. திமுக சொன்னதை செய்யவில்லை. திமுக கஜானாவை காலி செய்து விட்டது. திமுக ஆட்சியிலே மது மிகப்பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே மக்களை பாதிப்படைய செய்திருக்கிறது. கஞ்சா போதை எல்லா இடங்களிலும் பரவலாக்கப்பட்டு பள்ளிக்கூடம் வரை சென்று இருக்கின்றது. இங்கே தமிழகத்திலே எந்த விதமான தூய்மை பணியாளரிலிருந்து கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள் நிம்மதியாக இல்லை, பாதுகாப்பாக இல்லை. எங்கு பார்த்தாலும் கத்தி வெட்டு குத்து ரீல்ஸ் போட்டு வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை வெட்டவில்லைன்னு சொல்லி ஒரு அதிகாரி பேசுறாரு. எங்க வடநாட்டிலிருந்து வந்தவனா இருக்கட்டும் அல்லது கண்ணை அசைச்சான் உடனே அவரை வெட்டிட்டாங்க. என்னங்க நீங்க அதிகாரிகள் பேசுறீங்க? கண்ணை அசைச்சா வெட்டுவாங்கன்னா அப்போ ரோட்ல போகக்கூடிய எல்லாரும் வந்து ரோட்ல கண்ணு மூடிட்டு தான் போகணுங்க. ஏங்க வெட்டி அந்த நபரை வந்து உண்மையிலேயே அவங்க மாதிரியான ஆட்கள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஐடிஐயில் படிக்கக்கூடிய ஒரு அம்பத்தூரில் ஒரு பசங்க அவன் ரீல்ஸ் வச்சு போடுறான். அப்போ என்ன நீங்கள் சட்டம் ஒழுங்கு என்ன நீங்கள் வந்து கண்காணிக்கிறீங்க? இந்த கலாச்சாரம், இந்த ரவுடி கலாச்சாரம், இந்த போதை கலாச்சாரம் இவை மிகப்பெரிய ஆபத்து. இதை இந்த தமிழக அரசு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அதிகமாக்கி இருக்கின்றது. குளிர் விட்டு போச்சு. காவல்துறையை இவர்கள் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள். காவலர்களை சுதந்திரமாக விடலைங்க. காவலர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த போதை 24 மணி நேரம் மதுக்கடை திறக்கிறது, இந்த கஞ்சா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவலர்களை வந்து முழுமையாக பணியாற்ற விடுறதில்லை. அதனால் மிக மோசமான நிலையை இந்த தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த வரக்கூடிய 2026 மக்கள் திமுகவை ஏற்க மாட்டார்கள். திருப்பரங்குன்றத்தினுடைய இந்த விஷயத்திலே திமுக எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் என்பது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு ஸ்டாண்ட். இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு வந்துடுச்சு. நிச்சயமாக இந்த முருகனுக்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம், திமுக செயல்பட்டுச்சு, திமுக அமைச்சர்கள் செயல்பட்டார்கள். இவர்களை மீண்டும் மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்கள் தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். முருகன் சூரனை எப்படி பத்மனை வந்து வதம் செய்தாரோ அதுபோல ஒரு வதம் இந்த 2026 தேர்தலில் இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கும். அது நிச்சயமாக ஒரு முருக பக்தனாக, ஒரு இந்து அமைப்பினுடைய நிர்வாகியாக நான் இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவிக்கின்றேன், திமுக வீழ்த்தப்படும். இந்த அரக்கர்கள் கூட்டம் வீழ்த்தப்படக்கூடிய காலம் மிக விரைவில் இருக்கு. மக்கள் மகிழ்ச்சியான ராமராஜ்யத்தை, முருகர் ராஜ்யத்தை விரைவிலே பார்ப்பார்கள். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளையபாலன் மிக்க நன்றி சார். நன்றி.